என்னப்பா என்ன இந்த ஜட்டியாதா? ஆமாப்பா ஜட்டி தான். ஏன் தோல் மேல போட்டு மாறா? என்ன உடம்பு சரியில்லைன்னா ஜட்டியா? நீ வேற காமெடி பண்ணாத. ஓட்டை ஆயிட்டு தைக்கிறதுக்கு போறேன். ஏய் ஜட்டி யார் பார்த்துப்பாங்க? அதை போய் எடுத்து மாறா. இதுவும் துணி தானப்பா, தைக்க மாட்டாளா? யோ கிட்ட எடுத்துன்னு வராதே, கப்படிதா. என்ன தோச்சுதா இல்லையா இதா? வாசனை இருக்குதா? நீ ஒன்றும் மோந்து பாரு. போயா எத்தாந்து மூக்காண்ட வைக்கிற மாதிரி கரம் பூச்சுமா. சரியா எந்த டைலர் போற? எங்கேயாவது போய் 10 ரூபா தச்சுன்னு வர வேண்டியதுதான். இந்த ஜட்டியை போய் அவன் தைக்க போறான். இப்படியே போனா மளிகை கடை வருமாண்ணா? இப்படியே போனா மளிகை கடை வராதே, ஒரு வீட்டோட செவுரு தான் வரும். நான் காமெடி பண்றா? பின்ன இப்படியே போனா முட்டு செவுரு தானடா. அதுக்கப்புறம் எங்குதா? நீ யாரோ ஒருமா பேசுற? என்ன ஜெட்டினா வச்சா? ஜட்டி கீஞ்சு போச்சுப்பா, அதை தைக்க போறேன். போன மாசம் இதே மாதிரி தான் என் ஜெட்டி கீஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? 5 ரூபாய் குயிக் பேஸ்ட் வாங்கியா ஜெட்டியை ஒட்டேன். சூப்பராச்சா? டேய் என்னடா சூப்பரா? டேய் ஒட்டனே அது நினைச்சா? நான் கடையில போயிட்டு வேற ஜெட்டி வாங்கிட்டு இந்த ஜெட்டி மாத்தி கொடுத்துட்டேன். அது என்ன பித்திர சாமானடா மாத்துறதுக்கா? கர்மம் கடைக்கார அது கூட கண்டுபிடிக்கல. அவன் செம்ம கேனு. இவ்வளவு பெரிய கேனை கட்டாம ஏமாந்துக்கிறானா? அவன் எவ்வளவு பெரிய கேன் இருப்பான். சரி போ கடை வரேன் போ. நோ ஒரு நல்ல டைலர் பார்த்து ஜெட்டி தைச்சுக்கோ, இல்லைன்னா ஜெட்டி மாத்திடு. அவன் சொந்த வசம் மாதிரி பண்ணலாமா? மாத்திருப்பா. சரவணா ஸ்டோரு போத்திங் ஸ்டோர்லாம் இருக்குதுல்ல, அங்கெல்லாம் போய் ஜட்டி போடுங்க. இந்த ஜட்டி மாட்டி விட்டுது. வேலை கரெக்டாக கொடுத்த. தைக்கிறதுக்கு போறான். அவன் தைக்கலைன்னா அந்த வேலை செய்யறான். இத்த எவன்டா தச்சுன்னு உட்காருவான்? தொடுவானடா அவன் ஜட்டிய. ரோட்ல என்னப்பா பண்றீங்க? தலைவாழை இலை போட்டு சாப்பிடுங்கிறான். வாங்க சாப்பிடுங்க. இன்னும் இன்சைட்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆபீஸரா நீங்க? ஆபீஸர்லாம் இல்ல, ஒரு 4 பேர் மதிப்பாங்க தான். நல்ல பிளானோட தான் இருக்கிறீங்க. சரியா? இவர் ஜட்டி அறுத்து போச்சான். யாரா தைக்கிறவங்க யாருனா இருக்காங்களா? ஹேய், அந்த ஜெட்டி எந்த மாதிரியா இருக்குதா? என்னது உன் ஜட்டியா? என் ஜட்டி? ஆஹா, கன்ஃபார்ம் அது என் ஜட்டி தான். எப்படிப்பா சொல்ற? இதே கலர் ஜட்டி தான் நான் வச்சுக்கிறேன். 3 மாசம் வச்சுக்கிறேன். எனக்கு தெரியாதா? யோ என்னையா அந்த ஆள் ஜட்டி போய் தூக்கி வந்துக்கிறா? வெக்கமா இல்ல? இது என் ஜட்டியா? அது அந்த ஆள் அவன் தின்றானே. அடியே பங்குஜா, வெளியே வாடியா. என் ஜட்டி திருடி வந்துக்கிறாவா? ஏய், இது என் ஜட்டிடா. அது உன் ஜட்டின்ற. இருப்பா, அவர் பொண்டாட்டி வரட்டும், வந்த பிறகு கேட்டுக்கலாம். அட பொண்டாட்டி ஆகுது, போண்டா பஜ்ஜி ஆகுது. என் ஜட்டியா? அது அடைச்சா ஒரு ஜட்டி கூட பாதுகாப்பு இந்த ஊர்ல. என்னத்தியா கத்துற? இங்க வா, நீ துணி தைக்கிற லட்சணம் பாரு. அந்த ஆள் என் ஜட்டியை தந்துக்கிறான். நான் என் கூட்டு ஜட்டியை தந்துக்கிறேன். ஏய் என்னம்மா, இது என் ஜட்டிமா? என்ன விளையாடுறியா? காப்பி கலர் ஜட்டி எங்க வீட்டுக்காரத்து எனக்கு தெரியாதா? அட பாவி, அந்த பொம்பளை கரெக்டா சொல்லுது. ஏன்டா இந்த வேலை உனக்கு? ஐயோ இது என் ஜட்டிப்பா. இது உன் ஜட்டி தான். எனக்கு ஆதாரம் கூடுறா. இது பாரு, போட்டோ ஆயிட்டு பாரு. ஏய், என் ஜட்டி ஓட்ட தானே? ஆமா. இது எப்படித்தான் நான் தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியல. தம்பியா கொஞ்சம் நில்லுப்பா. என்னண்ணா? இந்த ஜட்டி வந்து இவர் தின்றாரு, அவங்க தின்றாங்க. எதனா ஒரு தீர்ப்பு சொல்ப்பா. இது ஏன் ஜெட்டி ஆச்சா? ஏய் சைட்டா வந்து உன் ஜட்டி நீங்க. அட இது ஏன் ஜெட்டினா? என்னடா இவனுங்க ஆளுக்கு ஏன் ஜட்டி உன் ஜட்டி எப்படிடா இது? நீ ஒன்னா நம்மள பாரு. அதான் போட்டுக்கிறல. போ போய் நாய் கட்ட போடா போடா. என்னப்பா உன் ஜட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குதா? யாரா விட்டு கொடுத்துட்டு போங்களாப்பா? என் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. போனா போய் என் ஜட்டி குத்துறேன். என்னப்பா அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்டா அவர் ஜட்டி குத்துறாராம். என் ஜட்டி கூட்ட ஏடா காலில் வேணும்? என்ன அக்கப்பரா இருக்குது இது? ஏய், இது வேலைக்கு ஆகாது. நம்ம கேஸ் குத்துடல மாடியா? குத்துலாங்க. ஏன்பா என்னப்பா ஒரு ஜட்டி மேட்டருக்கு போய் கேஸ் கொடுக்குறீங்க? என்னப்பா இதெல்லாம்? ஹேய் குடுக்கட்டுடா. அவனுக்கு 4 பேர், எனக்கு 4 பேர். என்ன 4 பேரா? அவங்கன்னா பரவாயில்ல, 2 பேர் இருக்கிறாங்க. நீ ஒரு ஆள் தான் இருக்கிற. வராமையா போயிடுவாங்க. நான் பேசணும் அவங்கிட்ட. டேய் அந்த பொண்ணு வேணாடா ஓடி போச்சா? போட்டோ விடு. பாப்பா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றியா? சப்போர்ட்டா? நல்லவனா இருந்தாக்கா உயிரை கூட கொடுப்பேன். கெட்டவனா இருந்தாக்கா கிட்ட கூட நிக்க மாட்டேன். நான் ரொம்ப நல்லவன்பா. இவங்களாம் சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்கப்பா. ஏமாத்துறாங்களா? ஏமாத்துறதுக்கு குத்தம் உங்களுக்கு தெரியாது? அட யாரா நீ என் ஜட்டி போட்டு நீ ஏமாத்துறான்? அந்த செட்டியா போடுறா? என் ஜட்டிப்பா. உன் செட்டியா? சரிப்பா. யோ அவரு செட்டி தான் அவர் போட்டு நிக்கிறாரு. நான் நெக்கலா பேசி நிக்கிறா. போன் வச்சுக்கிறீங்களா? 100க்கு போன் அடி. கேஸ் போட்டு வாதாடலாம். நான் ரெடி. போன போடுப்பா. ஹலோ சார், லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, வந்துருங்க. இங்க பெரிய பிரச்சனை. வாங்க சார், ஒரு பெரிய கலவரமே ஆக போகுது. ஒரு கான்செப்ட் இட்டுன்னு வந்துருங்க. நீங்க மட்டும் தனியா வந்துடாதீங்க. என் சொந்தக்கார அங்காளி பங்காளிலாம் வந்தா உங்க தான் அவ்வளவுதான். டேய் என்னடா கிச்சிடுவ? சட்டிய கையில இருக்குதுடா. ஏய் முண்டை கலப்ப, அது பேரு சட்டி இல்ல ஜெட்டி. ஓகேங்க, கட்டுமுட்டு என் கூட இருங்க. தம்பி இங்க பாரு, எம்மத்தூண்டு மேட்ரு எவ்வளவு பெருசா பண்ணி கிடக்குறாங்க. இருந்தா சின்ன மேட்டரா இருந்தாலும் இதுதான் பெரிய கலவரமா வருது. அதை வந்து இப்பவே கண்ட்ரோல் பண்ணிடணும். யோ பெரியப்பா, இங்க என்ன பண்ணுகிறா? எனக்கு 2வது சப்போர்ட் வந்துச்சு. வாடா தம்பி பையா.
நான் இங்க என்ன பண்ணுகிற ஜெட்டி வச்சுக்கினேன் ஜட்டி ஓட்டையாயிட்டு தைக்கிறதுக்கு வந்தேன்டா இவன் என் ஜட்டின்றாடா அவன். யோ எங்க பெரியப்பாவே வாய் செத்து பூச்சு நான் அவர் ஏமாத்த பாக்குறியா யாரா அவன்? என் சட்டி ஆட்டே போட்டுக்கிறானா? அவனா ஒரு மனுஷனடா. டேய் எது வந்தாலும் போலீஸ் வரட்டும் தேவையில்லாம நீ பேசாத. யோ என்ன போலீஸ் கிலீஸ்ன்றா பெரியப்பா கேஸ் குத்தாச்சு இதுக்கு ஒரு தீர்வு வராது விடமாட்டேன். கேஸா டே லூஸ் பெரியப்பா இதுக்கு என்னடா கேஸ் கொடுப்ப ஹலோ பெரியப்பாவை கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன அப்படி பேசுறீங்க? அட இதுக்கெல்லாம் யாருப்பா கேஸ் கொடுப்பாங்க இந்த ஆள் நான் லூஸ் மேட் பண்ணுகிறேன் டேய் எது வந்தாலும் சட்டப்படி நடக்கணும்டா. நீ கொஞ்சம் கம்முனு இரு. எப்பா நீங்க சட்டை பழையாவது நத்துங்க, பேண்ட் பழையாவது நத்துங்க, என்ன ஆள் விடுங்கடா சாமி. போலீஸ் வந்துச்சு. யாரையா இங்க ஃபோன் பண்ணது? நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். ஏதோ கலவரம்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? சார் தொகுரா இருப்பார் சார். இவர் வந்து அப்பாவி சார். இதோ இருக்காரு பாருங்க. இவர் வந்து சுயநல முடிச்சார். ஏய் அப்படிலாம் பேசாதப்பா. எதுவா இருந்தாலும் போலீஸ் பேசும். நீ கம்முனு இரு. இங்க என்னப்பா உங்க பிரச்சனை? அத முதல்ல சொல்லுங்க. நீ சொல்லலாம். சார் என் ஜட்டி ஓட்டையாயிடுச்சுன்னு தைக்க வந்தேன் சார். இந்த ஆள் வந்து அவன் ஜட்டின்றான் சார். டேய் என்னடா ஜெட்டி கதை போயிட்டு இருக்கு? போன வாரம் கூட என் ஜட்டி மாத்தி போட்டுக்கினீங்களா? இப்ப அத சொல்ற இடமா இது? உன் ஜெட்டியை போட்டதாண்டா தொடலாம் நாசமா போச்சு. சார் இங்க பேசுங்க சார். எனக்கு 1000 வேலை இருக்குது. உங்க கதையை அப்புறம் பேசுங்க. அப்ப நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம வந்திருக்கிறோம்? ஆமா சார், கேஸ் எதுவும் வரல. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத ஏட்டு. சார் எங்க பெரியப்பா நல்லவரு வல்லவரு அவர் மாதிரி யாருமே இல்ல சார் எதாவது பண்ணி விட்டு போங்க சார் ஏ உங்க பெரியப்பா நல்லவரோ கெட்டவரோ ஜெட்டி கதை ஒரு கதைன்னு சொல்லிட்டு அதை போய் என்கிட்ட கேஸ் எடுத்துன்னு வந்திருக்கீங்க பாரு. சார் இது ஒரு கேஸா தெரியலையா சார் என் மொண்டாட்டி தூசி காய போட்டுக்கிறா சார். அதை தூக்கின்னு வந்துட்டான் சார். தூக்கின்னு வந்ததை நீ பாத்தியா? என் மொண்டாட்டி பாத்துக்கிறா சார். சொல்லுமா நீ பாத்தியா? ஆமா சார் என் வீட்டு சேத்து மேல ஏறி இந்த ஆள் ஏறி ஜட்டி எடுத்தான் சார் நான் பார்த்தேன் சார். பொய் இது சட்டப்படி பொய். என்னையா இது எப்படியா சால்வ் பண்ணலாம்? எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம பூவா தலையா போட்டு பார்க்கலாமா? அதான் கரெக்ட். என்ன சார் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? பெட்டிஷன் போட்டுடலாமா? பெட்டிஷன்லாம் வேணாம்ப்பா, இந்த விஷயத்த சிம்பிளா முடிச்சிடலாம். என்ன சார் பண்ண சொல்லுங்க. என்ன பெரியப்பா என் ஜட்டிடா இது. உன் ஜெட்டி தான் பெரியப்பா பூ இந்த நீ எடுத்துக்கோ. நோ கரெக்டா இருக்கும். நோ நீ என்ன சொல்ற? சரி ஓகே ஓகே சார் நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். யோ சில்ற யாரை பார்த்து சில்றேன்றீங்க? சில்ற ஒரு ரூபா குடியா. ஜட்டிக்கு தைக்கிற காசெல்லாம் கேக்குறீங்க. குடியா. இங்க பாருங்க, தலை விழுந்தா உனக்கு, பூ விழுந்தா உனக்கு. சந்தோஷமா இருக்கு பெரியப்பா நீ தான் ஜெயிப்ப. ஏய் கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம பக்கம் வர மாதிரியா? போடுறேன் பாத்துக்குங்க. யாருக்கு அந்த ஜெட்டி சொந்தமா ஆக போகுதுன்னு தெரியல. ஜெயில்மேட் பெரியப்பா உனக்கு தான் ஜெட்டி. எடுக்க போறேன். தலை 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 தலை. இத பாருங்க, இந்த அழுகிறது சிரிக்கிறதுலாம் வேண்டாம். உங்க முன்னாடிதான் போட்ட சண்டை இல்லாம எடுத்துட்டு போங்க ஜட்டிய. வெட்டி எப்பவுமே நாயத்து பக்கம் தான். யோ ஜட்டி குடியா. ஜெட்டி சுட்டதடா பெட்டு கைய விட்டதடா புத்தி கெட்டதடா புத்தி கெட்டதடா. விடுங்க நடந்து போச்சு. நோ அந்த ஜெட்டியை குத்துரு. இந்தாங்க சார் ஜட்டி. யோ அங்க குடியா. எப்பா என் ஜட்டி திரும்ப காய்ச்சிச்சு. வாடி போலாம். இங்க பாருங்க ஜெட்டி போயிடுச்சுன்னு அழாதீங்க. இந்த ஜெட்டி இல்லைன்னா வேற ஜெட்டி. ஏம்பா பேசாம உன் ஜட்டி 2 கொடுத்துருப்பா, அவர் அலைய நிறுத்திடுவாப்ல. கம்னூர் சார் அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன போன ஜோடி திரும்ப வருது? உங்களுக்கு பரிசு கொடுக்க வராங்களோ? ஏய் கம்னுரா. யோ நேத்து ஜட்டி எடுத்துட்டு போயிட்டு திரும்ப எடுத்துட்டு வர. அது என்ன ஆச்சுன்னா சார் என் ஜட்டி ஊட்டியா இருக்குது. இது என் ஜட்டி இல்ல. அதுக்கு நேரத்துக்கு புடுக்கிறதுக்கு ஊன் ஜட்டி நீந்தா ஒரே கலர் இருக்கு தம்பி. ஆனாதான் என் ஜட்டின்ட்டேன். பாருங்க நீதி வென்றுச்சு நாய் வென்றுச்சு. என்னப்பா ஒரு ஜட்டிக்காக எங்களை போட்டு உயிர் எடுக்கிறியா? இது நியாயமா இது? இல்ல சார் சட்டப்படி அவர் பக்கத்தான் நாய் இருந்துக்குது. அநியாயம் புச்சவன் இவன். இதுல தான் சார் ப்ராப்ளம் வந்துருக்கு. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த ஜெட்டியை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருங்க. இவரை புடிச்சு ஸ்டேஷன்ல போடுங்க. பேசுனா என்ன சார் சொல்றீங்க? தாயா உன் ஜட்டியை புடியா, வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. வாயா. சார் 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 வா ஒரு ஜெட்டிக்காக எவ்வளவு பிரச்சனை. நம்ம அரசியல்ல நின்னு ஜெயிச்சு எல்லாருக்கும் ஒரு ஜெட்டி ஃப்ரீயா கொடுத்துடணும். இதெல்லாம் நம்பர் மாதிரி ஆகுது. வாய் வந்ததெல்லாம் பேசி போறோம். எல்லாரும் லைக் கமெண்ட்ஸ் ஷேர் பண்றீங்கப்பா.